England that way is better. They know and they have learned how to play the spin over the years. South Africa they have learned IPL என்னன்னா விளையாடி மிச்ச லீக்ஸ் எல்லாம் விளையாடினா கூட இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை 100% யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் டு தேர் பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரிக் நாட்கே அவருடைய ஸ்டார் பவுலர் நம்பர் 1 பவுலர் நம்ம பார்க்குறோம். பட் அவருடைய இத்தனை வருஷத்துல ரிசோர்ஸே அவங்க எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இன்ஜுரி ப்ரோனா இருந்திருக்கலாம் அவர். பட் அது ஒரு பக்கம். அதை தாண்டி அவரையே இவங்க வந்து சரியா யூஸ் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஆண்ட்ரிக் நாட்கே இத்தனை வருஷங்கள்ல இவங்க என்ன பெருசா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. T20 நம்ம வார்ம் அப் கேம்ல பாக்கும்போது கூட against USA it was a close match நான் நம்பவே முடியல. they had 210 USA came almost 201 மிச்சல் சாண்டர் தூக்கி கொடுக்குறாரு. வின்னர்ஸ் இஷ்சோடி எல்லாம் பிரமாணம் பாஸ். அவர் வந்து ரிசர்வ் தான். யாராவது இன்ஜுரி ஆச்சுன்னா தான் அவரெல்லாம் வேற வழி இல்லையே. இப்போ அவங்க கிட்ட அவங்க ஸ்பின்ல வேற யாரையும் நம்பி போக முடியாது. அவங்ககிட்ட இருக்கிறதே வந்து இப்போ வந்து ஒரு இவர் தான், நம்ம மிச்சல் சாண்டனரோ இல்லை தான். ஸோ தே ஹேவ் டு பிளே இஷ்சோடி, நோ அதர் சாய்ஸ். சொல்லிட்டு இருக்கேன் as a team play அப்படின்னு இவங்களுக்கு இருக்கிற அந்த சினர்ஜி வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்ல கூட நம்மளால பார்க்க முடியாது. அவ்வளோ தே பேக் ஈச் அதர். ஃபீல்டிங்ல ஒரு இது பண்ண அங்கேயிருந்து ஓடி வந்து ஹைஃபை கொடுக்கறது. ஸோ அந்த ஒரு ஒருத்தர் நான் நல்லா பண்ணல, அந்த 11 பிளேயர்ஸோட ஃபேஸுமே அப்படியே ஒரு எனர்ஜைஸ்டா இருக்கும். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். செமிஃபைனல்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இஃப் இங்கிலாந்து குவாலிஃபை இட் வில் பி இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம் இட் வில் பி எதர் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இல்ல இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. T20 வேர்ல்ட் கப் 2026 குரூப் டி அனாலிசிஸ் வீடியோக்கு வந்திருக்கிறோம். நம்ம கூட வந்துட்டு 2 பேட்ஸ்மேன் தியரின் கபில் இருக்கிறாரு. ஹாய் கபில். ஹலோ பாலா, வெல்கமிங் அவர் ஃபேன்ஸ் டு கலர் கண்ணாடி. கலர் கண்ணாடின்னு சொல்றதுக்கு மாதிரி லைட்டா ஒரு இது தெரியுது. 2 பேட்ஸ்மேன் தியரின்னு சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்க. ரைட், உங்க சேனல் அடுத்த வீடியோ நம்ம அடுத்து அங்கதான் சந்திக்க போறோம் ஆடியன்ஸை விரைவில். ரைட், ஓகே சொல்லுங்க. குரூப் டி, ஏற்கனவே குரூப் சி பத்தி பேசியிருந்தோம். ஸோ இட்ஸ் குரூப் டி. ஒரு சூப்பர்பான ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு குரூப் டில ஆப்கானிஸ்தான் உள்ள வருமா வராதான்ற ஆசையோட பல பேர் காத்துட்டு இருப்பாங்க. எப்படி இருக்குது குரூப் டி? குரூப் டி நம்ம பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், கனடா, UAE. அகைன் எல்லா டீம்லயுமே எல்லா குரூப்லயுமே நல்ல கரெக்டான பிளேசிங்ஸ் இருக்கு. லைக் ஒரு 2 ஸ்ட்ராங் டீம்ஸ், ஒரு 3 நாட் சோ ஸ்ட்ராங் டீம்ஸ். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லவா, 2024 ஃபைனலிஸ்ட். நம்மளை பத்தி நிறைய எல்லா டீமை விட நிறைய தெரிஞ்ச விஷயம் சவுத் ஆப்பிரிக்கா தான். ஸோ இப்போ வந்து அவங்க ரீசெண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது வார்ம் அப் மேட்ச் அஃப்கோர்ஸ் நம்ம மேல தோத்துட்டாங்க. பட் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா ஒன்றும் தட் வில் நாட் ஹேம்பர் தேர் இது சேம் லைக் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் மாதிரி. Against West Indies they played 3 T20s and they won the series. Aiden Markram வந்து 86 அடிச்சு, he is in good form. Second gameல Deacock 115 அடிச்சு. Deacock in fact has been scoring consistently in the last 6 months to 8 months after he came back from retirement. So he's been performing very well. அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ யான்சன், அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா T20 இந்த லீக்ல வந்து 19 விக்கெட்ஸ் எடுத்து he's been in prime form. So bowling and batting பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு there is ஒரு குட் மிக்சர் இருக்கு. மிச்சபடி நீங்க டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா டெவால் பிரவிஸ், he has shown that he can score quick 50s, நல்ல ஷாட்ஸ் ரேஞ்ச் எல்லாம் இருக்கு. ஸோ he is a good middle order batsman. டேவிட் மில்லர், எனக்கு தெரிஞ்ச நம்ம ஒன் ஆஃப் த வீடியோஸ்ல நம்ம பண்ணும்போது என்னடா டேவிட் மில்லர் பத்தி பேசிட்டே இருக்கீங்க, அவர் கடைசியா எப்படா அடிச்சாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பாஸ் உங்களுக்கு தான் இந்த வேர்ல்ட் கப்ல டேவிட் மில்லர் அடிக்க போறாரு, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ டேவிட் மில்லர் இஸ் ஆல்சோ வெரி குட் பிளேயர். வீடியோல பேசும்போது நானே கேட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி உங்ககிட்ட. அவர் மேபி நன்னதர் வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குமே அந்த இது இருக்குது எப்பவுமே. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க டேவிட் மில்லர்னா அவன் ஒன்னும் அடிக்கிற மாதிரியும் தெரியல, சும்மா டீம்ல வச்சுக்கிட்டு. ஸோ அந்த ஒரு இது இருக்கு. இது வந்து 130-135 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா அவர். ஆனா எப்படி அவர் இந்த டீமுக்குள்ள இத்தனை நாளா சர்வைவ் பண்றாருன்னு சத்தியமா எனக்கு புரியல. டேவிட் மில்லர்ரா அப்படின்னு. சரி இன்னும் ஏன் பண்ணிக்கிறான் அவன்? சரி நம்ம கூட ஆடின மேட்சை தாண்டி வேற ஏதாவது டீமோட ஆடின மேட்ச் நம்ம எதுவும் பார்க்காம விட்டோம்னு போய் பார்த்தா எங்கேயுமே ஆடல. ஆனா ஒரு டேவிட் மில்லர் ஏதோ ஒரு தடவை அடிச்சிட்டாரு. இந்த கார்லஸ் பார்த்வேட் கதை தான் இதுவுமே. இல்ல மேபி அவர் வந்து he gives stabilityன்னு கூட இருக்கலாம். see நம்ம சொல்றோம் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு. மேபி தே திங்க் அவர் மிடில் ஆர்டர்ல ஸ்டெபிலிட்டி வேணும். ஏன்னா நீங்க அடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் இஸ் ரயன் ரிக்கில்டன், தேர் இஸ் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். இவங்களுமே தேர் ப்ரூவன் பேட்ஸ்மேன் அண்ட் தேர் எக்ஸலன்ட் ஃபீல்டர்ஸ். இப்போ சில பிளேயர்ஸ் எல்லாம்
கிளென் பிலிப்ஸ் நியூசிலாந்து மாதிரி அவங்க அடிக்கிறாங்களோ இல்லை ஃபீல்டிங்காகவே இருப்பாங்க. சில பேர் போலிங்குக்காகவே இருப்பாங்கங்கிற மாதிரி, வருண் சக்கரவர்த்தி மாதிரி சில பேர் ஃபீல்டிங்காகவே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க தே ஆர் வெரி ஹேண்டி பேட்ஸ்மேன். பட் எஸ், மிடில் ஆர்டர் இஸ் சார்ட் டோனி டிசோர்சி. அவருமே பாகிஸ்தான்ல வந்து ஒரு மேட்ச்ல ஹி ஹட் ஸ்கோர்ட் சம் ரன்ஸ். போலிங்ல மார்க்கோ யான்சன் வித்வுட் அ டவுட். ஜார்ஜ் லிண்ட் அவர் வந்து ஒன் ஆஃப் த கேம்ஸ் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கியிருந்தார் ஃபார் ஹிஸ் போலிங். கார்பின் பாஷ் அகெயின் ஹி பிளேஸ் ஃபார் எம்ஐ, ஹிஸ் சீசன் பிளேயர். கேஷவ் மகாராஜ் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல கேஷவ் மகாராஜ், ககிசோ ரபாடா, லுங்கி இங்கிடி அண்ட் ஆண்ட்ரிக் நாட்கே. நான் சொல்ல மறந்துட்டேன், ஆண்ட்ரிக் நாட்கே இஸ் அ வெரி வெரி அகெயின் ஒன் ஆஃப் தோஸ் bowlers who will நல்ல பேஸ், மெயின்டைன் லைன் அண்ட் லென்த். அவரை நீங்க ஈஸியா அடிக்க முடியாது. ஒருவேளை சூரியகுமாரோ இந்த மாதிரி இனி ஹர்திக் பாண்டியா மாதிரி இனி என்ன போட்டாலும் எங்க போட்டாலும் அடிப்போம், அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் டேலண்ட் மாதிரியான பிளேயர்ஸ், இந்த மாதிரியான bowlers யூ கேன் டேக் ஓவர். பட் இல்லைன்னா ரபாடா, ஆண்ட்ரிக் நாட்கே அண்ட் லுங்கி இங்கிடி, லைக் அவங்க போலிங்குமே செட். ஐ வுட் சே தேர் ஆஸ்திரேலியாவோட பார்ட் பி மாதிரி, ஆஸ்திரேலியா மாதிரியே ஆன டீம். பட் கொஞ்சம் ஏன்னா அஃப்கோர்ஸ் இப்போ இந்த ரீசெண்ட் பாஸ்ட்ல அந்த சோக்கர்ஸ்னு சொல்லாமா இல்லையான்னு தெரியல, பிகாஸ் தேவ் ஆல்சோ பீன் WTC ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மூட் இஸ் சேஞ்சிங். ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல. ஸோ இந்த தடவுமே டாப் 8+ செமிஸ்ல ஒரு வரத்துக்குண்டான மோர் தென் 90% ஆஃப் த சான்ஸ் இருக்கு. பட் நீங்க சொல்ல மாதிரி இங்கிலாந்துல சொன்னீங்கல்ல அந்த அப்செட் ஆகலான்னு, அந்த மாதிரி இவங்களுக்கும் அப்செட் ஆயிருக்கு. முன்ன இந்த மினோஸ்கிட்டே அடி வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. அந்த மைண்ட் செட் எல்லாம் தாண்டி வந்திருப்பாங்கன்னு நம்ம நம்பி we can place our bets on South Africa. It's a well balanced team. கேஷவ் மகாராஜ் எல்லாம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல இஸ் வெரி குட். அண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ் எல்லாமே இவங்கெல்லாம் ரெகுலரா விளையாடி இப்போ இந்த கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்கிறதுனால we are placing our high bets on South African team. ஆல்ரைட். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் லைனப்ல வந்துட்டு இப்போ எப்படி பாக்குறீங்க நீங்க? ஹவு டு யூ see their playing 11? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து நீங்க கேப்டன் ஏடன் மாக்ரம் அண்ட் குவிண்டன் டெகாக், டேவிட் மில்லர், டெவால் பிரெவிட், கார்பின் பாஷ், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ரயன் ரிக்கில்டன். ரயன் ரிக்கில்டன் இஸ் விக்கெட் கீப்பர். ஸோ இவங்க 3 பேர்ல ரிக்கில்டனோட ஐ திங்க் கார்பின் பாஷ் வில் பிளே. Tristan Stubbs is also handy right arm, so he could be your reserve. Bowling la பார்த்தா கண்டிப்பா ஆண்ட்ரிக் நாட்கே உண்டு, கேஷவ் மகாராஜ். இவங்க ஒரு ஃபாஸ்ட் bowler ஒரு ஸ்பின்னர். செகண்ட் ஃபாஸ்ட் bowlerக்கு பிட்வீன் இங்கிடி அண்ட் ரபாடா ஐ வுட் ப்ரிஃபர் ரபாடா. ஏன்னா இங்கிடி வந்து நம்ம தோனி கிட்டே எவ்வளவு விஷம் வாங்கியிருக்காரு உங்களுக்கு தெரியும்ல, லெக் சைட்ல போட்டு ஃபுல் டாஸ் போட்டு. ஸோ அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் நம்மள எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ he might not be your number 1. He might be in the reserves, he might be your backup bowler, but Andrik Notke and Rabada will be your consistent bowlers along with Keshav Maharaj. So this is a very good team. And spinners, when they are batting, spinners வந்து இன்னி வரைக்குமே I don't think they're 100% confident. ஒரு ஸ்லோஷ் பால் ஒரு ஸ்பின்னர். அண்ட் இவங்க நான் சொல்லியிருக்கேன் இங்கிலாந்து how they adapted and they play the sweep well. நீங்க என்னதான் வந்து எனக்கு அந்த ஷாட் ஆட தெரியும் இந்த ஷாட் ஆட தெரியும்னா ஸ்வீப் நீங்க பண்ண கத்துக்கலன்னா அகேன்ஸ்ட் பிச் ஆஃப் த பால், இப்போ எய்தர் பிச் ஆஃப் த பால் ஸ்ட்ரெயிட் வந்து யூ ஹேவ் டு கிளியர் த ரோப். ஏன்னா இங்கெல்லாம் ஷார்ட்டர் கிரவுண்ட், இட்ஸ் நாட் லைக் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா பிக் கிரவுண்ட்ஸ் கிடையாது. நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா இட் கிளியர் த ரோப்ஸ். அப்படி இல்லையா பிச் ஆஃப் த பால் வரைக்கும் நீங்க இஃப் யூர் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் லெக் முன்னாடி எடுத்து போய் யூ ஹேவ் டு ஸ்வீப். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எவ்ரி டீம் ஹேஸ் 8 overs ஆஃப் ஸ்பின். நீங்க அதை எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் உங்க மிடில் ஆர்டர் bowlers வருவாங்க. ஸோ அகேன்ஸ்ட் ஸ்பின் அண்ட் ஸ்லோவிஷ் bowlers, ஆஃப் கட்டர் bowlers நீங்க என்ன பண்ண போறீங்கிறது தெரியல. ஆனா பேஸ் bowlers வந்தா they'll go at 10-12 per over. ஏன்னா பேஸ் தான் அவங்களுக்கு இன்னும் they're more used to it. அந்த நீங்க பழைய ஷாட் இப்ப யாருமே விளையாடுறதுல பாலா, ஐ டோன்ட் நோ T20 இல்ல ஒன் டேல கூட டிராவிட் தான் ஆடுவார். பிச் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட் போய் இந்த பிச் வந்து ஷார்ட் ஆகுதுன்னா பேக் ஃபுட்ல வந்து இப்படி கட், அதெல்லாம் சூப்பர் ஷாட்ஸ். இப்பெல்லாம் நம்ம யூடியூப்ல தான் பார்க்க முடியும், நோபடி பிளேஸ் இட். அதே மாதிரி ஃபுல்லா கிரீஸோட டெப்த்தை யூட்டிலைஸ் பண்ணி பேக் வந்து ஃபிளிக் அடிக்கிறது ஆர் யூனோ டவுன் த லெக் சைட். திஸ் இஸ் ஹவு யூ கவுண்டர் ஸ்பின். இஃப் இட் இஸ் bowling ஷார்ட் யூ ஹேவ் எனஃப் டைம் டு ரீட் த லென்த். இஃப் ஹி இஸ் கோயிங் டு bowl க்ளோசர் டு ஸ்டம்ப்ஸ், ஒரு குட் லென்த் இல்ல அங்க வந்து அண்ட் இட்ஸ் கோயிங் டு டர்ன் கொஞ்சம் ரஃப் பேச்சஸ் இருக்குன்னாக்கா யூ ஹேவ் டு கோ டு த பிச் ஆஃப் த பால். ஏன்னா இங்க டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு யாரும் கிட்டக்க வரப்போறது இல்லை. யூ நோ த ஃபீல்ட், லாங் ஆன் லாங் ஆஃப் இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கொயர்ஸ்ல டீப் பாயிண்ட் மிட் விக்கெட் இருப்பாங்க. ஸோ நீங்க யூ ஹேவ் டு ரீட் த ஃபீல்ட்,
கிளியர் த இது. அப்பதான் நீங்க கன்சிஸ்டன்ட் ரன் ரேட் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்படி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இங்கிலாந்து தட் வே இஸ் பெட்டர். தே நோ அண்ட் தே ஹவ் லேர்ன்ட் ஹவு டு பிளே தி ஸ்பின் ஓவர் தி இயர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா தே ஹவ் லேர்ன்ட் ஐபிஎல் என்னதான் விளையாடி மிச்ச லீக்ஸ் எல்லாம் விளையாடினா கூட இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை 100% யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணக்கூடிய பிளேயர் யாருன்னு எனக்கு தெரியல. ஸ்வீப் ஆகட்டும் ஆர் யூசிங் த டெப்த் ஆஃப் த கிரீஸ் டு பிளே கட் ஷாட்ஸ், ஃபிளிக் டவுன் தி லெக் சைட் அப்படிங்கிறது. அவங்க வந்து ஸ்பின்னை வந்து இப்போ முன்னாடி வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த இஷ்யூ உங்களுக்கு ரொம்ப வருஷமா இருந்துச்சு. என்னானாலும் இப்போ இந்தியாவுக்கு வந்தப்பவே கூட இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்லாம் கூட அவங்க ஃபம்பிள் ஆனது எங்க அப்படின்னா வந்து யுவராஜ் சிங்கோடைய பவுலிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து 2000 அதுக்கப்புறம் வந்து 16 நடந்த T20 வேர்ல்டு கப்பா, அதுல எல்லாத்துலயுமே அவங்களோட பிரச்சனை ஸ்பின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பின்னை வந்து சும்மா சாட்டார்னா அடிக்கண்டா அப்படின்னு சொல்லி இந்த ஹென்ரிக் கிளாசன் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் மூலமா இவங்க வந்து ஸ்பின்னை வந்துட்டு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுவும் அவங்களுக்கு வந்து சில இடங்கள்ல பேக் ஃபயர் ஆகிக்குது. எப்போ அப்படின்னா வந்து டர்னிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது இது ஒரு பிரச்சனை. அண்ட் டு தேர் பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரிக் நார்கே அவருடைய ஸ்டார் பவுலர், நம்பர் 1 பவுலர் நம்ம பார்க்குறோம். பட் அவருடைய இத்தனை வருஷத்துல அவருடைய ரிசோர்ஸே அவங்க எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இன்ஜுரி ப்ரோனா இருந்திருக்கலாம் அவர். பட் அது ஒரு பக்கம். பட் அதை தாண்டி அவரையே இவங்க வந்து சரியா யூஸ் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஆண்ட்ரிக் நாட்கே இத்தனை வருஷங்கள்ல இவங்க என்ன பெருசா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அவரோட ட்ராக் ரெக்கார்டை நீங்க போய் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் இன்சைடு சவுத் ஆப்பிரிக்காவே அவர் இதுக்கு முன்னாடி T20 இன்டர்நேஷனல்ஸ்ல அவர் விளையாடி இருக்கிறது ஒரு 50-55 மேட்ச் விளையாடி இருக்காரு. அவர் சவுத் ஆப்பிரிக்கால போட்ட மேட்சஸே ஆடின மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் தான் இது வரைக்கும் T20 இன்டர்நேஷனல்ஸ்ல அவர் சவுத் ஆப்பிரிக்காவே ஆடிது 55 மேட்ச்ல. அவர் அதிகபட்சம் இப்ப எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30-32 வயசுல இருக்காருப்பா இவர் இத்தனை மேட்ச் விளையாடிருக்காருப்பா. இதுல அதிகபட்சம் எங்கப்பா விளையாடி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல தான் அதிகமா மேட்ச் விளையாடி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இவர் அதிகபட்சமா விளையாடின மேட்சே பாத்தீங்க அப்படின்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல 12 மேட்ச் ஆடி இருக்கிறாரு, இந்தியாவில 10 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. ஆனா சவுத் ஆப்பிரிக்கால இது வரைக்கும் ஒரு 7 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. அதுவே எனக்கு வந்துட்டு இவருடைய ஒரு புரியாத புதிரிவு. ஏன் இவரை இது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணல? அப்போ உனக்கு இதை விட ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாங்களா? T20 தூங்கிட்டியா நீ படுத்து என்ன அப்படின்றது வந்து என்னோட ஒரு கொஸ்டின். கமிங் டு ரபாடா இவர் நம்ம யார் சொன்னீங்க, இங்கிடி. டெஃபினெட்லி ரபாடா இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, பட் இவங்க 2 பேரை தாண்டி ஒரு தேர்ட் சீமர் இஸ் த மெயின் கொஸ்டின் ஹியர். கார்பின் பாஷை நீங்க கன்சிஸ்டண்டா வச்சுக்க போறீங்க. யூ ஹேவ் த ஆப்ஷன். கார்பின் பாஷை நீங்க வந்துட்டு தேர்ட் பவுலரா வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு நீங்க கேஷவ் மகாராஜை யூஸ் பண்ணி கார்பின் பாஷை ஒருவேளை வந்துட்டு நீங்க வெளியே உட்கார வைக்கிறீங்க. இல்ல ஃபார் எனி ரீசன் உங்களுடைய பேட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ரிங்கு சிங் வரைக்கும் நம்மளுடைய பேட்டிங்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி பண்றதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் உங்ககிட்ட இருக்குது. பிகாஸ் இஃப் தே வாண்ட் டு பிளே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அவங்களுடைய பிளேயிங் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்பினேஷன்ஸ் போட்டு பார்த்தேன் சவுத் ஆப்பிரிக்காக்கு. இஃப் தே வாண்ட் டு பிளே எய்டன் மார்க்ரம், டெவால்ட் பிரேவிஸ், குவிண்டன் டி காக், தே டோன்ட் வாண்ட் டு பிளே ரயன் ரிக்கல்டன், குவிண்டன் டி காக்கே என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி டேவிட் மில்லரையும் அவங்க விளையாடி இஃப் தே ஆர் கோயிங் வித் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், பிகாஸ் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இஸ் a question here. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விளையாடாத மேட்சஸ்ல வந்துட்டு என்னப்பா இவனுக்கு நல்லா விளையாடாம போயிட்டாங்க, அந்த பையன் ட்ரிஸ்டன் ஸ்டப் எடுத்துருக்கலாம்ப்பா அப்படின்னு இருக்கும். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எடுத்து நீ தான் இன்னைக்கு மேட்ச் விளாட போற புரியுதா அவனுக்குன்னு அவருக்கு வந்து ஐபிஎல்ல ஒரு சூப்பர்பான வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த 2024 ஐபிஎல்லா 5 ஐபிஎல் அவ்வளோ அற்புதமான வாய்ப்பு. ஒரு ஃபிளாஷி ஸ்டார்ட்டை வந்துட்டு கொடுத்தாப்புல. பட் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா மேட்சஸையும் அவர் வந்துட்டு பெருசா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. he has got the age. டெவால்ட் பிரேவிஸ் மாதிரி அவர்னாலையுமே வந்து சூப்பரா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ரீசெண்டா இப்போ விளையாட்டு ஒரு டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் இன்னும் அவருடைய இதை ப்ரூவ் பண்ணல. அவர் உள்ள வந்தப்ப எப்படி வந்து 2022 டைம்ல வந்து ஒரு பெருசா ஒரு பாம்னா அப்படின்ற மாதிரி உள்ள வந்தாரோ அது அப்படியே சப்சைட் ஆயிருக்குது. 23 ஆகட்டும், 24 ஆகட்டும், 25 இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எதுலையுமே வந்து அவர் அந்த இன்னும் அந்த 130-135 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கலாம் போலாம் அப்படின்னு இருக்காரு. ஸோ அவரோட பொசிஷனுமே ஒரு இஷ்யூ. நீங்க அவரை போல ஒரு பிளாஷியா விளையாடுற பிளேயரை நீங்க ஓப்பனிங் இறக்கி விட்டுறேன், அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு கிளம்பிடுறியா நீ, ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் மாதிரி அந்த மாதிரி ஸ்டைல் பிளேயர் அவரை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. 5வது இடத்துல இறக்கி விடுறது இந்த மாதிரி. ஹென்ரிக் கிளாசன் எங்கப்பா இறக்குவீங்க அப்படின்னு கேட்டா ஒரு டைம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன், ஹென்ரிக் கிளாசன் வந்து நான் 1 டவுன்ல இறக்கலான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்டா ஹென்ரிக் கிளாசன் நீ 1 டவுன்ல இறக்கி விட்டுருவ, இந்த இவங்க எஸ்ஆர்ஹெச் மாதிரி தான் எல்லா ஃபயர் பவரையும் ஆரம்பத்துல இறக்கி விட்டுறது, கடைசியில ஆடுறதுக்கு அப்துல் சமாத் மட்டும் ஒழுங்கா ஆடலன்னா அவங்களுக்கு ரன் வராதுடான்ற மாதிரி. ஸோ
இந்த இஷ்யூ வந்து நிறைய டீம்ஸ் இருக்கும். அது சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கு. இன்னுமே அவங்களுடைய கரெக்டான பிளேயர்ஸை கரெக்டான இடங்கள்ல இறக்கலையோ சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து எனக்கு கண்டினியூஸா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க மேல இந்த ஒரு தாட் எனக்கு இருந்துட்டே இருக்குது. பிகாஸ் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு நல்ல பிளேயர் தான், பட் அவரை நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ண போறீங்க? ஒரு கேஎல் ராகுல் மாதிரி எல்லாருமே எல்லா பொசிஷன்லயும் சூப்பரா விளையாடணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. தம்பி, நான் உன்னை டீம்ல எடுத்துட்டேன், உனக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனா நீ எங்க வேணா இறக்கி விடுவேன், நீ எப்ப வேணா விளையாடணும் அப்படின்னு அது எல்லாருக்கும் வராது. இன்னைக்கு சஞ்சு சாம்சனுக்கே அது வரல இல்ல. நம்பர் 5ல போனப்ப சொதப்பினார்ல, அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பனிங் இறக்கி விட்டு இப்ப இதுலயே சொதப்ப ஆரம்பிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த உங்களுடைய மெக்கானிசமே வந்து கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். ஓகே, ஸோ கமிங் பேக் டு தேர் பிளேயிங் 11, if they are going to play Aiden Markram, Quinton de Kock, அப்புறம் டெவால் பிரேவிஸ், டேவிட் மில்லர் 4, அப்புறம் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஒருவேளை விளாடுறாங்க 5 அப்படின்னு பார்த்தா, they have to go for the 6th player as நம்ம இவர் ஜார்ஜ் லிண்டே, கார்பின் பாஷ். இது வந்து இவங்களுடைய பேட்டிங்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமா இந்த ஆல்ரவுண்டர்ஸ் கார்பின் பாஷ், ஜியார்ஜ் லிண்டே ஆட்களை கொண்டு வந்துடும். அப்ப அவங்கலாம் 6-7ல விளையாடணும் அப்படின்னா they have to go for either ஜேசன் ஸ்மித் இல்ல அப்படின்னா ரயன் ரிக்கல்டனையும் உள்ள கூட்டிட்டு வரணும். அப்ப குவிண்டன் டிகாக் எங்க விளையாடுவார்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கரண்ட் பிளேயிங் 11ல ஐ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ். இதை வந்து இன்னும் கொஞ்சம் இவங்க கரெக்டா ஆல்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இஃப் இவங்க வந்துட்டு ஜேசன் ஸ்மித்தை கரெக்டான இடத்துல இறக்கி விட்டாங்கன்னா ஜேசன் ஸ்மித் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுடைய கேம் சேஞ்சிங் பிளேயரா இருப்பாரு. அதுவும் கரெக்டான காம்பினேஷன்ல ஜேசன் ஸ்மித் அண்ட் டெவால்ட் பிரேவிஸ், இவங்க 2 பேரும் இவங்க மேட்சை தீர்மானிப்பாங்க. ஆரம்பத்துல இவரை இறக்கி விடுங்க, குவிண்டன் டி காக் அண்ட் ஏடன் மார்க்கர். நடுவுல வந்துட்டு 3 and 4 ஆர் 4 and 5ல வந்துட்டு டேவிட் மில்லரை கூட எனக்கு தெரிஞ்சு நீங்க ஓகே டேவிட் மில்லர் at 5 அப்படின்னா தென் ஜேசன் ஸ்மித் அண்ட் டெவால் பிரேவிஸ் at 3 and 4. இது உங்க டாப் 5. இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 6ல இருந்து நீங்க வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ் இறக்கி விட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு மேபி யூ வில் ஹேவ் அ பர்ஃபெக்ட் காம்பினேஷன். எப்போ வேணுமோ அப்போ ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் உள்ள எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பின் பவுலர் எடுத்துக்கலாம், கேஷவ் மகாராஜ் பேட்டிங் பண்ணுவார், உங்களுக்கு எல்லா காம்பினேஷனுமே இருக்குது. பட் த ஒன்லி திங், யாரை எங்க எப்போ இறக்கி விட போறீங்க, அது இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதான் மை ஓவரால் ஐடியா அபவுட் சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் இதுல நீங்க சொன்ன மாதிரி they should stick to a playing 11. நம்ம இன்னொரு பிளேயர் மார்க்கோ யான்சன் மாத்திட்டே இருப்பானுங்க. So Marco Jansenனுமே he is in form. So 3 fast bowlers out of which I think 2 தான் they'll play. Marco Jansen, Ingidi and Rabada. So எனக்கு தெரிஞ்சு Rabada, Andrik Nokia and Marco Jansen, Andrik Nokia and Marco Jansen மேபி ரபாடாவை உட்கார வைக்கலாமா என்னன்னு தெரியல. பட் மார்க்கோ யான்சன் இஸ் இந்தியாவில் பாம்பே டெல்லி ஆன மாதிரி பிச்சர்ஸ்ல மார்க்கோ யான்சன் இஸ் குட், ஃபாஸ்ட் அண்ட் பவுன்ஸும் இருக்கும். அண்ட் கண்டிப்பா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கெல்லாம் டீப் பாயிண்ட் தேர்ட் மேன் இருக்கும். ஸோ நீங்க எதிரி ஹேவ் டு நீங்க இப்படி கட் பண்ணும்போது யூ ஹேவ் டு கிளியர், இல்லைன்னா கேட்ச் போகும், இல்லைன்னா பாயிண்ட்ல நல்ல ஃபீல்டரா இருந்தால் பாயிண்ட்டுக்கு போகும். ஸோ அந்த ஆங்கிள் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் ஏர்லி ஓவர்ல வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் ஹீ இஸ் அ வெரி ஹேண்டி பேட் ஆல்சோ. ஒரு மிச்சல் ஸ்டார்க் ஃபார் ஆஸ்திரேலியா மாதிரி மார்க்கோ யான்சன் கேன் ஹிட் ஷாட்ஸ். ஸோ அவருமே நீங்க சொல்ல மாதிரி இட்ஸ் வெரி குட் டீம். இப்போ நீங்க இவ்வளோ நம்ம இந்த காம்பினேஷன் பேசும்போதே we are able to see it's a very good team. So they should come into the semi-finals. பார்ப்போம் என்ன எப்படி அவங்க ப்ளே பண்றாங்க, என்ன காம்பினேஷன் பண்றாங்கங்கிறது பார்ப்போம். Alright, moving forward, let's go to நம்மளோட நியூசிலாந்து. அடிச்சு திருப்பி வரியா நீ நியூசிலாண்டுங்கிற மாதிரி? இப்பதான் அடிச்சு நம்ம ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஃபார்ம் அகெயின் மிச்ச டீம்ஸ் மாதிரி they will not carry that backlog of memory here. இந்த டீம் பார்த்தோம்னா மிச்சல் சாட்னர் இஸ் அ கேப்டன். நான் முந்தா நேத்தி கூட நான் நம்ம இந்த இதுல T20 நம்ம வார்ம் அப் கேம்ல பார்க்கும்போது கூட அகேன்ஸ்ட் USA it was a close match. நான் நம்பவே முடியல. they had 210, USA came almost 201. மிச்சல் சாட்னர் தூக்கி கொடுக்குறாரு. அது தெரியல, அவர் வந்து இஸ் ஜஸ்ட் பிராக்டிசிங் என்னன்னு தெரியல. he did not go for any variations or பார்க்கவே இல்லை. இஷ் சோடி தான் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஒரு கூகுளி மாதிரி ஒரு ராங் ஒன் போட்டு போல்ட் ஆகி he was very happy. இப்படியே தூக்கி கொடுக்குற. ஸோ எல்லா பேட்ஸ்மேனும் முன்னாடி வராங்க, பின்னாடி போய் அந்த ஷாட் பின்னாடி அடிக்கிறாங்க. they are able to clear. அந்த மாதிரி ஒரு ஷாட்ஸ் பார்த்தேன். அப்புறம் மொனாக் பட்டேல் நினைக்கிறேன் he cleared 6. ஸோ மிச்சல் சாட்னரோட bowling என்ன அப்படின்னு தெரியல. பட் their batting is again batting வந்து pretty decent when put under Finn Allen, Mike Bracewell, Mark Chapman, Devon Conway. So இவங்களுடைய பேட்டிங் I have one point, sorry to interrupt Kapil. So என்னன்னா இப்போ இந்த சீரிஸ் நம்ம பார்த்தப்போ clearly we were able to see Finn Allen கடைசியா இவங்க உள்ள கொண்டு வந்து விளையாட வச்சு பார்க்கும்போது Finn Allen வந்து போட்டு பொளந்தார் அந்த மேட்ச், இந்தியா மேட்ச்ல.
அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் தான் இப்போ நியூசிலாந்துல தேவைப்படுது. இன்னுமே வந்து அவங்க அந்த கேன் வில்லியம்சன் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வந்து இம்பாக்ட் அவங்களோட டீம்ல நம்மளால நல்லா பார்க்க முடியுது. அது மாதிரி தான் நிறைய பேர் விளையாடுறாங்க. இன்னும் அவங்க ஓடிஐ ஸ்டைலுக்கான டீமாவே இன்னும் நியூசிலாந்து வந்துட்டு அவங்களுடைய பேட்டிங் வச்சிருக்காங்க. நீங்க பவுலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் வெரி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, T20 ஸ்டைல் ஆஃப் அந்த ஒரு 150, 160 ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க விளையாடினாதான் இங்கிலாண்டையோ, இந்தியாவையோ, சவுத் ஆப்பிரிக்காவையோ நீங்க செமிஃபைனல்ஸ்ல, ஃபைனல்ஸ்ல ஜெயிக்க முடியும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, டெவான் கான்வேவை அவங்க ஓப்பனிங் விளையாட வைக்க கூடாது. ட்ரை பண்ண அந்த 3 or 4 மேட்ச்ல வந்து அவர் ஒழுங்காவே விளையாடல. கடைசியில வந்தாரு ஃபின் ஆலன், அதுக்கு போட்டு பொழந்து கட்டிட்டாரு அவர். ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் அண்ட் நம்ம டிம் சேஃபர்ட் ஷுட் ஸ்டார்ட் டுகெதர் அப்படின்றதான் வந்துட்டு என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா திரும்ப மிடில் ஆர்டர்ல என்ன பிரச்சனை, ரச்சின் ரவீந்திரா பெருசா கிளிக் ஆகல. ஒரு சின்ன ஸ்டார்ட் கொடுக்குறாரு, சிஎஸ்கேக்கு பண்ண அதே விஷயம் தான், அப்புறம் அவுட் ஆயிடுறாரு. ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ அவர்கிட்ட இருக்குது. மார்க் சாப்மேன் அதே கதை தான். ஒரு மேட்ச் சீரீஸ்க்கு ஆடிவிட்டு மற்ற எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா சொதப்பல். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த மிடில் ஆர்டர்ல ஒரு இஷ்யூவை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மார்க் சாப்மன் ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா ஆகட்டும். டேரில் மிச்சல் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 மேட்ச்ல 2 மேட்சாவது ஆடிடுறாரு, இல்ல 2.5 மேட்சாவது ஆடிடுறாரு. அதுக்கப்புறமா திரும்ப அவரும் வந்துட்டு இந்த ஓடிஐ ஸ்டைல் ஆஃப் பிளேயர் தான். நான் எனக்கு T20 எல்லா பாலும் அடிக்க சொன்னீங்க, எனக்கு வராதரா, ஏன்டா அப்படி பண்றீங்க? பிகாஸ் ஓடிஐ சீரீஸ்ல அவ்வளவு அற்புதமா விளையாடினாரு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துல. T20 பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த அந்த கோ ஆஃப்டர் எவ்ரி பால் அப்படின்ற அந்த இஷ்யூ இருக்குது அவருக்கு. KL ராகுல் ஒரு டைம்ல வந்து தன்னை மாத்திக்கிட்டாரு. இந்த 2025ல வந்துட்டு, நான் வந்து இப்படித்தான் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களே, அதை நான் அப்படியே மாத்திரம் பாடுறா அப்படின்னு சொல்லி KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருமே தே பிளேட் தேர் கெரியர் பாத் பிரேக்கிங் இயர் IPL அப்படின்னு சொல்லலாம் 2025 பொறுத்த வரைக்கும். 2 பேருமே ஒரு 135 140 ஸ்ட்ரைக் ரேட் நினைச்சிட்டு இருக்கும்போது, நான் 160 165 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு சீசன் ஃபுல்லா ஆடி நீ பாத்திருக்கிய? நானே பார்த்தது, இப்பதான் 2 பேரும் பார்க்க போறோம், வா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு அடிச்சு காட்டினாங்க. அந்த மாதிரி டேரில் மிச்சல் ஹேஸ் டு ஸ்விட்ச். இல்லைன்னா இந்த டீம்ல வந்து கோயிங் ஃபார்வர்ட் அவருக்கு எப்படி இடம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நியூசிலாண்டும் அண்டர் 19ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடங்கள்ல இன்னும் பெட்டரா விளையாடிட்டு வராங்க. இன்னும் நல்ல டேலண்ட் வருது. ஸோ ஹிஸ் பிளேஸ் வில் பி இன் ட்ரபிள். ஸோ என்னோட பிளேயிங் 11 வந்து நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் வந்து தே ஷுட் ஸ்டார்ட் வித் ஃபின் ஆலன் அண்ட் நம்ம டிம் சேஃபர்ட். அண்ட் மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லாட் பிரச்சனை இருக்கும். இந்த 6 and 7ல எனக்கு தெரிஞ்சு தே ஷுட் பிளே மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் மிச்சல் சாண்ட்னர். மிச்சல் சாண்ட்னர் நம்பர் 7. மைக்கேல் பிரேஸ்வெல் போயிடலாம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11ல எனக்கு தெரிஞ்சு ஜிம்மி நீஷம் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் நீங்க எடுத்துட்டு போறதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் எடுத்துட்டு போறது நல்லது. பிகாஸ் இன்னும் சூப்பர்பா இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவர் செட் ஆவார். ஸோ தட் இஸ் மை 6 and 7. ஓகே, டாப் 5ல வந்துட்டு 1 and 2 ஏற்கனவே சொல்லிட்டேன். 3, 4, 5ல வந்துட்டு இஃப் யூ ஆர் பிளேயிங் 4 and 5 வந்து நம்ம கிளென் பிலிப்ஸ் அண்ட் நம்ம இவர் டேரில் மிச்சல்னா 3 தான் இங்க பிரச்சனை. அது வந்து ரச்சின் ரவீந்திராவை ஒண்ணு விளையாடி தான் ஆகணும், இல்ல மார்க் சாப்மனை விளையாடி தான் ஆகணும். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்தி தான் ஆகணும். இதுக்கு மட்டும் இவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. மற்றபடி இந்த 4 பேர் ஓகே, நம்பர் 1, 2 and 4, 5 ஓகே. இவங்க ஏதாவது சில மேட்சஸ்ல மாத்தி கிளிக் ஆயிருவாங்க. 4 பேர்ல யாராவது 2 பேர் ஒரு மேட்சுக்கு ஒரு தடவை கிளிக் ஆயிருவாங்க. ஸோ தட் வில் ஒர்க். பட் நம்பர் 3ல ரச்சின் ரவீந்திரா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சமாவது இன்னும் கொஞ்சம் அந்த அட்டாக்கிங் மோட் ஆஃப் கிரிக்கெட்டை இந்தியன் பிச்சஸ்ல அவர் ஆடிதான் ஆகணும் அப்படின்றது வந்து அவருக்கான ஒரு இது. Yes, so 6 and 7. And you can talk about the bowling 8, 9, 10, 11 bowling எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? So bowlingல கண்டிப்பா மிச்சல் சாட்னர் will be there in spin. ஃபாஸ்ட் bowlersல பார்த்தா மேட் ஹென்ரி and ஜேக்கப் டஃபி இவங்க 2 பேரும் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த கைல் ஜேமிசனோட ஒரே ப்ராப்ளம் வந்து நிறைய ஷார்ட் அண்ட் ஒரு மாதிரி ஷார்ட் பால்ஸ் போட்டு கோஸ் ஃபார் லாட் ஆஃப் ரன்ஸ். நான் தான் சொன்னேன் இல்லையா, மேட்ச் நீங்க அடாப்டபிலிட்டி பண்ணணும்னு நம்ம முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரி, 2 பால் நீங்க ஷார்ட்டா போடுறீங்க, 6-4 போச்சுன்னா நீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க? ஒரு ஸ்லோவர் பால் இருக்கா உங்ககிட்ட, ஆர் லைன் அண்ட் லென்த் வேரி பண்ற மாதிரி அவர் அவ்வளோ வேரியேஷன்ஸ் காமிக்கக்கூடிய ஆளு கிடையாது. ஸோ அவர் ஒன்லி ஒரு பேட்டிங்ல ஹி மைட் சிப் இன் அப்படிங்கிறதுக்காக யூ கேனாட் வேஸ்ட் ஒன் ஸ்லாட். ஸோ ஐ வுட் சே நோ கைல் ஜேமிசன், யூ ஷுட் கோ வித் ஃபாஸ்ட் பாலர்ஸ் லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்ரி அண்ட் ஜேக்கப் டஃபி. இவங்க 2 பேரும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் இஷ்சோடி எல்லாம் அவர் வேணாம் பாஸ். அவர் வந்து ரிசர்வ் தான். யாராவது இன்ஜுரி ஆச்சுன்னா தான் அவரெல்லாம் வேற வழி இல்லையே. இப்ப அவங்க கிட்ட அவங்க ஸ்பின்ல வேற யாரையும் நம்பி போக முடியாது. அவங்க கிட்ட இருக்கிறதே வந்து இப்ப வந்து ஒரு இவர் தான், நம்ம மிச்சல் சாண்ட்னரோ இல்லதான். ஸோ தே ஹேவ் டு பிளே இஷ்சோடி, நோ அதர் சாய்ஸ். ஸோ அண்ட் நீங்க சொன்ன மாதிரி லாக்கி ஃபெர்குசன். ஸோ இவங்கள தான் நம்ம இது பண்ணணும். பட் கைல் ஜேமிசன் ஆல்சோ நோ,
இந்த 2 bowler அண்ட் மேபி நீங்க சொல்ற மாதிரி இஸ்ஸோடியோ இல்ல இது டிபெண்டிங் ஆன் தி பிச்சஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம சொல்ற மாதிரி பேப்பர்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வெளியில போய் விளையாடும் போது தான் எப்படி நம்ம ஐ டோன்ட் நோ சவுத் ஆப்பிரிக்காவை நம்ம இன்னும் சோக்கர்ஸ்ங்கிற டேக் பொருந்துமா இல்ல தே ஹவ் கான் பாஸ் தட். ஏன்னா செமிஃபைனல்ஸ் தானே சோக்கர்ஸ் சொல்லுவீங்க, நாங்கள் ஃபைனல்ஸ் வந்து தோத்துட்டோமே, இப்போ சோக்கர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நியூசிலாந்து ஹவ் ஆல்வேஸ் பீன் த டார்க் ஹார்ஸ். குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் எப்பவுமே வந்துருவாங்க. ஆஃப்டர் தட் ஃபைனல்ஸுக்கு கூட ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்திருக்காங்க, பட் தேவ் நெவர் லிஃப்டட் தி வேர்ல்ட் கப் ட்ரோஃபி. ஸோ அது நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் ஐ வாண்ட் தெம் டு ஆக்சுவலி பிளே வெல்லுங்க. எனக்கு என்னமோ அந்த நியூசிலாந்து ஃபேக்டர் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி டார்க் ஹார்ஸ் ஃபேக்டர்ன்றதை தாண்டி நியூசிலாந்து வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டரா இருக்கும் இந்த சீசன்ல. எனக்கு என்னமோ தோணிட்டே இருக்குது உள்ளுக்குள்ள, அது என்ன ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் பிகாஸ் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இந்த நியூசிலாந்து தான் ஒருவேளை எதையாவது மீறி ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லை வந்துட்டு இங்கிலாண்டோ அப்படின்னு எனக்கு தோணல. பட் ஐ திங்க் நியூசிலாந்து மைட் அப்செட், பிக் அப்செட்ஸ் பெரிய பெரிய டீமுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு தான் அது இன்னைக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நீங்க சொன்ன இஷ்சோதியுமே கூட ரீசெண்டாக இப்போ இந்த இந்தியன் சீரீஸ்ல வந்துட்டு அவர் சரியா விளையாடாம இருந்திருக்கலாம் இந்தியன் இதுல. ஆனால் 2025 பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக விளையாடினாரு. கன்சிஸ்டண்டா அவங்களுக்கு வந்து ஒரு 3-4 வருஷமா ஓரளவுக்கு அவங்க வேணா, பிகாஸ் அவங்க வேற நிறைய நம்மள மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றது கிடையாது. இஸ்ரோதியை தான் நம்பி ஒரு 3-4 வருஷமா அவங்க வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அவருடைய அந்த ஒரு 2021 கோவிட் 2022 நினைக்கிறேன், அந்த டைம்ல ஏதோ வந்து ஒரு பெரிய ஸ்லம்ப் பார்த்தாங்க அவர்கிட்ட, என்னங்க இவர் இப்படி போடுறாரு இவர் அப்படின்னு சொல்லி. பட் கன்சிஸ்டன்ட்லி ஹி ஹஸ் பீன் த கோ டு பிளேயர். ஐ மீன் பிஃபோர் கோவிட் நினைக்கிறேன் 2018-19 டைம்ல. அதுக்கப்புறமா கூட அந்த 2 வருஷம் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் இல்லை, எக்கானமியும் இல்லை, என்னவே இல்லை அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா கூட தே ட்ரஸ்டட் இன் ஹிம். அண்ட் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2020ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமா வந்துட்டு கன்சிஸ்டன்டா எக்கானமியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னரா வந்து 7 to 8 எக்கானமி தான் போடுறாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை வந்துட்டு அந்த ஃபிளைட்டட் டெலிவரிஸ்ல அங்கங்க எடுத்துடுறாரு. ஸோ அதனால இஸ்ரோதி இஸ் அ வெரி வேல்யூபிள் அசெட். அண்ட் ஸோ அதனால நான் வந்து அந்த 8, 9, 10, 11 வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிளஸ் இஸ்ரோதி, தட் மேக்ஸ் அ வெரி குட் டீம் ஃபார் நியூசிலாந்து அப்படின்னு நினைக்கிறேன். செமிஃபைனல்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இஃப் இங்கிலாந்து குவாலிஃபை இட் வில் பி இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம் இட் வில் பி எதர் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இல்லை இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. அந்த மாதிரி இந்த நம்ம டாப் டீம்ஸுக்குள்ளேயே இவங்க வந்து ஒரு ஒன் நெக்ஸ்ட் டயர் மாதிரி இங்கிலாந்து நியூசிலாந்து இவங்க எல்லாமே தேர் நாட் பெஸ்டா இல்லாம இல்ல கூட ஒரு ஸ்டெப் ஒரு படி கீழங்கிற மாதிரி. ஸோ இவங்களுடைய இங்கிலாந்து நியூசிலாந்து எல்லாம் ஒரு படி கீழேன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல யாராவது வந்துட்டு இங்கிலாந்துடைய தீவிர ரசிகர்கள் எல்லாம் அவங்கள வச்சு செஞ்சு விட்டுருவாங்க பாத்துங்க. இப்பயே சொல்லிட்டேன். இல்ல நான் சொல்றது டாப் டீம்ஸ் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க 3 பேர் தான். நீங்க சொல்ல முடியாது கபில் ப்ரோ. இப்போ வந்துட்டு இந்த ஐசிசி ரேங்கிங்ஸ் இப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா இவங்க சும்மா இப்படி மேல போவாங்க, அப்படி கீழே வருவாங்க, ஒரு சர்க்கிளை பார்ப்பாங்க நியூசிலாந்து, சவுத் இங்கிலாந்துலாம். அதுக்காக வந்துட்டு அவங்கள நம்ம வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா இப்ப நல்லா திடீர்னு T20 ஃபார்மேட்ல பெருசா வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம இங்கிலாண்டை வந்து தட்டி கழிச்சிட முடியாது. என்ன கொஞ்சம் சுழி பிரச்சனை, சுழி சரி கிடையாது. அதாவது பிச்சு வந்து டேர்னிங் பிச்சு, ஹார்ட் கிராக் இருக்குதுங்க. பால் இங்க குத்தி ஷேன் வான் இல்ல நான் போட்டா கூட பால் அவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்ற பிச்சில கூட சரி ஓகே நான் ஒரு 6 அடிக்கலான் இருக்கேன் பொடு அப்படிமா. இந்த சுழிதான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி நல்ல டீம். ரைட், வில் கோ டு தி நெக்ஸ்ட் டீம் இன் குரூப் டி. எஸ், நெக்ஸ்ட் டீம் வந்து நமக்கு எல்லாரும் ஃபேவரட் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ இந்த ரீசெண்ட் 6 months பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ், வார்ம் அப்ஸ்லயுமே அகேன்ஸ்ட் ஸ்காட்லாண்ட் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. தே ஒன் த சீரீஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2-1. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆர் இன் குட் ஃபார்ம். நிறைய லீக்ஸ்ல எல்லாம் விளையாடி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. டாப் ஆர்டர்ஸ் வந்து ஜத்ரான் அண்ட் குர்பாஸ், இவங்களை நம்பிதான் இந்த டீம் இருக்கு. தே ஹேவ் டு கிவ் குட் ஸ்டார்ட். இந்த ரசூலி அப்படிங்கிறவர் வந்து 84 அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சாரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு கேம்ல கூட ஸ்கோர்ட் another 50. ரஷித் கான் ஆஃப்கோர்ஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேம்பெயினர். He'll come lower down in the batting and bowling-lume 4 overs, very very good wicket taking bowler. Not only economy wise kuda illa, proper ana or wicket taking bowler Rashid Khan. Bowlers to watch out for Noor Ahmed, Fazal Farooqi and Ziaur Rahman. So இவங்க தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், as a team play அப்படின்னு. இவங்களுக்கு இருக்கிற அந்த சினர்ஜி வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்ல கூட நம்மளால பார்க்க முடியாது. அவ்வளோ தே பேக் ஈச் அதர். ஃபீல்டிங்ல ஒரு இது பண்ண அங்கேயிருந்து ஓடி வந்து ஹைஃபை கொடுக்கறது. ஸோ அந்த ஒருத்தர் நான் நல்லா பண்ணல, அந்த 11 பிளேயர்ஸோட ஃபேஸுமே அப்படியே ஒரு எனர்ஜைஸ்டா இருக்கும். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ டாப் ஆர்டர்ல
அவங்க பேட்டர்ஸ் ஆகட்டும் 4-5 வரைக்குமே தே ஹேவ் குட் பேட்டர்ஸ். போலிங்ல அஃப்கோர்ஸ் வி நோ ஃபாஸ்ட் போலிங்ல ஃபசல் ஃபரூக்கி ஆகட்டும், ஸ்பின்னர்ல இவங்க 2 பேர் ஆகட்டும், நூர் அஹமத் அண்ட் ரஷீத் கான். நூர் அஹமத் லெஃப்ட்ல ரொம்ப நல்லா போடுவாரு. ரஷீத் கான் வந்து ரைட் ஆர்ம் போலர். ஆல்சோ வி ஹேவ் முஜிபுர் ரஹ்மான். ஸோ ஸ்பின்னுமே தே ஹேவ் அ வெரி குட் இது ஆன் எனி கிவன் டே. ஐ திங்க் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டே போன தடவை கிளென் மேக்ஸ்வெல் தான் அந்த இன்னிங்ஸ் அடிச்சு கேம் தூக்கிட்டு போயிட்டார். இல்லைன்னா இஃப் நாட் கிளென் மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தான் would have won that. அது ஆப்கானிஸ்தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் அது. போன தடவை ஒரு ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா விளையாடும் போது. ஸோ திஸ் டீம் சூப்பர் 8க்கு வந்துருவாங்க. பட் செமிஸ் கூட யூ நெவர் நோ. டார்க் ஹார்ஸ் ஜெயிக்கலாம், சோக்கர்ஸ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் வந்ததுன்னா ஐ டோன்ட் நோ. ஐ கேன் ஈவன் பிளேஸ் மை பெட்ஸ் ஆன் ஆப்கானிஸ்தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா இப்படிதான், அதாவது ஆஸ்திரேலியாவை அடிச்சிருவாங்க, இந்தியா கூட சில டைம் அடிச்சிருவாங்க. ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து இந்த மாதிரியான டீம்ஸுக்கு இப்ப நான் ஒன்னு அடிக்கவா இல்ல வந்து நான் பின்னாடி போய் நின்று பார்க்கவா, இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல எதையாவது ஒண்ணு பண்றா, சீக்கிரம் டைம் போகுதுங்கிற மாதிரியான இதுல தோத்துருவாங்க. ஸோ தட் தே குட் பி அந்த மாதிரி ஸ்லாட்டுக்கு வரும்போது தே குட் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். மை ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் என்ன அப்படின்னா, 2023 கிளென் மேக்ஸ்வெல் ஒத்த கால்லையே உங்களை வந்து நின்ன இடத்துல இருந்து அவருக்கு 6 அடிச்சே உங்க மேட்ச் நீங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் உங்ககிட்ட இருந்து புடிக்கிட்டு போனாரே, அந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க. ஆப்கானிஸ்தான் உங்க மேல எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, செம்மையா எதனா ஒண்ணு பண்ணுங்க. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஐ வாண்ட் தெம் டு அப்செட். அதுக்கான எல்லா இதுவுமே அவங்க கிட்ட இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னடா இல்ல அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு யார் இல்லை, மற்ற டீம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு கிடைக்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட, ஒரு டாப் டீம்ல கிடைக்காதது கூட உங்ககிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா உங்க ஆல்ரவுண்டர்ஸா இருக்கட்டும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இன்னுமே உள்ளுக்குள்ள இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஃபார்ம்ல இருக்கிறதா இருக்கட்டும், பவுலிங் யூனிட் என்ன இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு 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 டாப் டீம் அவங்க எப்படி வந்து பேட்டிங் பண்ணுவாங்களோ அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டிங் ரேஞ்ச் உங்ககிட்ட டாப் ஆர்டர் பேட்டிங் ரேஞ்ச் இருக்குது. பட் ஆனா அதை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண போறீங்கிறது தான் இங்க கொஸ்டின். நீங்க வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நான் வந்து இல்ல என்னோட பவர் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கஷ்டம். ரஹ்மனுல்லா குர்பாஸும் இப்ராஹிம் ஜத்ரானும் அடிக்கிற அடியில தார தப்பட்ட கிழியனும் முதல்ல எடுத்த உடனே என்னடா இது ஆளு வந்து கடுசா இருக்கான்னு பார்த்தா ஆளு சிறுசா இருந்தா காரம் ரொம்ப கடுசா இருக்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு இதை பண்ணணும். அதுக்கு யார் கையில் இருக்குது அப்படின்னா ரஹ்மனுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜத்ரான் கையில தான் இருக்குது. பிகாஸ் whenever they have given a start, குர்பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்குள்ள அடிச்சிருக்காரு, குர்பாஸ் வந்து ஒரு 80-90 அடிச்சிருக்காரு அப்படின்னா 200 ஆன் ஸ்லாட் அவங்களுக்கு. அதுதான் மேட்ரு. ஆனா என்னன்னா நான் 2 பேரை தான் நம்பி இருப்பேன், அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வந்து அண்ணா A+B-யா A-B-யா எடுங்க உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்து போயிட்டியா நீன்ற மாதிரி இந்த மிடில் ஆர்டர் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கடைசி வரையும் நைட் எல்லாம் கேட்டு தலையாடிட்டு இங்க வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த 2 பேர் மேல அவ்வளோ ப்ரெஷரை நீங்க போடுறதுக்கு பதிலாக நீங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிக்கலான்றது தான். ஸோ இப்போ அந்த டீமுக்குள்ள உள்ள புதுசா போன வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப்பும் நடுவில் அவங்க நர்ச்சர் பண்ணி உள்ள கொண்டு வரக்கூடிய ரசூலியா இருக்கட்டும், இல்ல வந்து முகமது இஷாக்கா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அந்த அத்தாலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு, எஸ் அஃப்கோர்ஸ் இஷாக் கிட்ட இருந்து வந்து ஒரு 20 வயசு பையங்க, அவர் என்னங்க நீங்க இவ்வளோலாம் எதிர்பார்க்குறீங்க, ஐயா நீ T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கிற, உன் பொட்டன்ஷியல் உனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு 7-8 மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த இஷாக்குங்கிறவருக்கு. அவர் ஆடின எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு எதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் உங்கள்ட்ட கேட்டேனா, நான் உங்ககிட்ட எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்குவாட் எடுக்குன்னு கேட்டேனா, நீங்க எதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்ற மாதிரி தான் இது வரைக்கும் ஆடி இருக்காரு அவர் இன்டர்நேஷனல்ல. அவர் கொடுக்கப்பட்ட 8 மேட்ச் வாய்ப்பையுமே. ஸோ அதெல்லாம் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் வந்து அவருடைய ஓன் ரெக்கார்டு அவரே முறியடிச்சு இல்ல நான் இந்த டீமுக்காக ஆட தான் வந்துருக்கிறேன் அப்படிங்கறத அவர் காட்ட ஆரம்பிக்கணும். அந்த மிடில் ஆர்டர் ரெஸ்பான்சிபிளா ஆடிச்சுன்னா ஆப்கானிஸ்தான் எல்லா மேட்சும் 200 அடிக்க முடியும். இதுதான் அவங்களுடைய பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ஓப்பன் ஒப்பீனியன். அண்ட் ஒன் ஃபேக்ட் வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் டாப் ஆர்டர் ரிலையன்ட் டீம்ஸ். மிடில் ஆர்டர்ல அவ்வளவா இல்ல, போலிங் ஓகே ஸ்ட்ரென்த் இருக்கு, பட் டாப் ஆர்டர் ஃபயர் பண்ணலன்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல 1 or 2 விக்கெட்ஸ் போச்சுன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 6th ஓவர்ல இருந்து 18 ஓவர்ஸ் வரைக்கும் அது வந்து இட் சீம்ஸ் அ வெரி அப்பா 18ஆம் ஓவர் வரைக்கும் விளையாட மாட்டேன் எப்படி, ஏன்னா யூ ஷுட் நாட் லூஸ் விக்கெட்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் 8 இஃப் நாட் 10 8 ரன்ஸ் per ஓவர் வந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அது நீங்க எப்படி பண்ணுவீங்கிறது நியூசிலாந்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க், ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்.
இங்க தான் அதர் டீம்ஸோட சாலிட் பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் ஹூ கேன் போல் ஆல்சோ, அங்க தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ In that place only they will be missing Mohammad Nabi actually. முகமது நபி. ஸோ பார்க்கலாம், யூ நெவர் நோ. சூப்பர் 8க்கு இந்த குரூப்லேருந்து ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ இந்த குரூப்ல கொஞ்சம் டஃப். மிச்ச குரூப்ஸ்லாம் ஓகே, ஏன்னா அவன்லாம் அங்கே உட்காந்து வச்சுட்டு என்ன மட்டும் இங்கே சீட்டே இல்லை, 2 பேரும் உட்காந்துருக்காங்க, இங்கே நாங்கள் 3 பேர் உட்காரணும்னா எப்படிடா, அந்த மாதிரியான ஒரு சீட்டில் உட்காந்து வச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து தான் எனி ஃபேன் வுட் எக்ஸ்பெக்ட். பட் ஆப்கானிஸ்தான் எனி கிவன் டே தெரியல, பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாண்டை நம்ம ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை நம்ம எல்லாரும் ஒத்து பார்க்கணும். அன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கறது பார்க்கணும். ஏன்னா இனி அப்செட் குட் ஹேப்பன். ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச். நல்லா இருக்கும் இந்த டோர்னமெண்ட்ல இந்த குரூப் ஸ்டேஜோட மேட்சஸ் எல்லாம் நல்லா இருக்கும். Alright, let's go to the next team. கனடாவா? என்ன உங்க டீமா? கனடா அவங்க என்னப்பா, வார்ம் அப்ல 2 கேமும் தோத்துட்டாங்க. இட்டலிக்கும் சரி, நேபாளுக்கும் சரி. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன் கனடா பத்தி. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கேம் எந்த இயர் ஆடினாங்க அப்படின்னு கெஸ் பண்ணோம்னா 1827. That was the first ever cricket international game played between Canada and US. அப்புறம் இத்தனை வருஷம் என்னடா பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா அது யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. அவங்க 1975 1979 அந்த வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆனாங்க. பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து டீம் வீக்கா இருந்து அதுக்கப்புறம் 2000ஸ்லாம் தே ஸ்டார்டட் பில்டிங் ஒரு சார்ட் ஆஃப் அ டீம். அப்புறம் வந்து 11 வேர்ல்ட் கப் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வரல, 10 வருஷம் கேப். இப்போதான் விளையாடி இருக்காங்க, இப்போதான் வராங்க. என்னது இந்த டீமுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஆகுற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. பட் எஸ், அந்த மாதிரிதான். எனக்கு தெரியாது, நீங்க சொல்லும்போது 1800ஸ்லயே அவங்க கிரிக்கெட் ஆடிக்கிறாங்க போது எது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஒரு செகண்ட். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படிக்கும்போது. ஏதோ ஒரு டீச்சர் போய் 2 பேருக்கு ஏதோ கிரிக்கெட் சொல்லி கொடுத்துட்டு, இதுதான்டா கிரிக்கெட், இவங்க ஏதோ ஃபார்மிங்கோ ஏதோ ஸ்னோ அள்ளிட்டு இருப்பாங்க போல இருக்கு, இங்க வா அவனுக்கு வேற ஏதாவது கத்து தரேன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்ப்ரெட் பண்ண கேம் தான் கிரிக்கெட். இவங்க இந்த டீம்ல பாத்தீங்கன்னா தில்பிரீத் பாஜ்வா, அவர் தான் இஸ் அ நோன் பிளேயர் ஃபார் பவர் ஹிட்டிங். இந்த தலிவாலுங்கிறவர் மொத்த கெனடியன் ஹிஸ்டரியிலேயே 1197 ரன்ஸ் ஹி ஹஸ் ஸ்கோர்ட். ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் கனடா T20 so far. அதே மாதிரி இவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா லேக் ஆஃப் எக்ஸ்போஜர் அண்ட் கண்டினியூஸ் டோர்னமெண்ட் தே லேக் எக்ஸ்பீரியன்சஸ். இனிமே இவங்க வந்து அடுத்தடுத்து இப்போ விச் இஸ் வெரி குட். இப்போ இந்த 2-3 இயர்ஸாவே SA T20 ஆட்டம், சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஆட்டம், நிறைய லீக்ஸ் வரதுனால தேர் லாட் ஆஃப் ஸ்பேசஸ் ஃபார் தீஸ் அசோசியேட் மெம்பர்ஸ் ஆட்டம் அப்கமிங் கிரிக்கெட்டிங் நேஷன்ஸுக்கு டு கோ தேர் பார்ட்டிசிபேட், பிரஷ் வித் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த இது வரும். ஸோ கனடாவுக்கு பத்தி மிச்ச அந்த இன்னொரு அசோசியேட் மெம்பருக்கு சொன்ன மாதிரி தான், நீங்க ஒரு 100க்கு பொட்டலம் இல்லாம பொட்டலம் கட்டிட்டாமா அப்படின்னு நம்ம ஸ்ரீகாந்த் சார் சொல்ற மாதிரி பொட்டலம் ஆகாம ஒரு 120 ஒரு 130 அப்படி அடிச்சிங்கன்னா ஓகே ஃபைன், இட் இஸ் அ குட் மேட்ச். ஸோ அவங்க எந்த கேமும் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் குட் பர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் இந்த தில்பிரீத் பாஜ்வா வந்து ஒரு 50யோ அந்த மாதிரி எதாவது அடிச்சா இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இத்தனை வருஷமா இல்லாதது அட்லீஸ்ட் ஃப்ரம் நோ ஆன் தே கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தி நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப், இது ஒலிம்பிக்ஸ் இன் US இஃப் தே கெட் செலக்டட். அதுவும் பார்ப்போம். இல்ல இப்ப நீங்களும் கனடால தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களோட இன்டர்நேஷனல் மேட்ச் ஸ்குவாடுக்குலாம் விளையாடலாம்ல. கண்டிப்பா நான் ட்ரை பண்ணிருக்கணும். பட் எஸ், இந்த டீம்ல யாரா நான் ரிசர்வ் பிளேயரா நான் போயிடுவேன். யாரும் இல்லைன்னு சொல்லுங்கடா. நிறைய நான் இப்பதான் நம்ம வந்து பாலாவோட நிறைய இது கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வந்திருக்கோம். எங்க எப்படி தில்பிரீத் பாஜ்வா, நான் வைஸ் கேப்டனா போயிடுறேன் நான். பாஜ்வா நீங்க இப்படி ஏன்னா வந்துட்டு இப்ப இதெல்லாம் வந்து கனடாவா, இது வந்து UAE டீமா, இது வந்து USA டீமா, யாருக்கும் தெரியாது. பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இந்தியன் நேம்ஸ். இது வந்து இந்த 2022 வேர்ல்டு கப் டைம்ல தான் எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, எந்த டீமை பார்த்தாலும் ஒரே இந்தியன்ஸா இருக்கிறானுங்க அப்படின்னு. அதே மாதிரி 24 ஆகட்டும், இப்ப 26 இருக்கட்டும். ஸோ இதுல வர எல்லா டீம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து எல்லாருமே இந்தியா ஒரு டீம் விளையாடிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியா ஒரு 8-9 டீம்ல விளையாடிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து எந்த டீம் இதுல வந்து நல்லா விளையாடினாலும் அது இந்தியா தான் அப்படின்ற மாதிரிதான் ஆக்சுவலா இருக்குது பார்க்கும்போது. யுவராஜ், ஸ்ரேயாஸ், அவங்க பாருங்க அந்த டீம்ல, உங்க கனடா டீம்ல யுவராஜ், ஸ்ரேயாஸ் பேரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு யாரா நீங்களாம். ஒருத்தர் வந்து ஹுண்டாய் கம்பெனி, யாரு ஹுண்டல்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சத்தியமா இவங்க சிவம் சர்மா இருக்கிறாரு. இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சேரப் நேத்ரவால்கர் தானே. நேத்ரவால்கர் வந்து எல்லாரையுமே நேத்து ராத்திரி அம்மான்னு அப்படியே எந்திரிச்சு பார்க்க வச்சவர் தான். அடே எங்க அப்பா இப்படி ஒரு பிளேயர் ஆடா அப்படின்ற மாதிரி. இந்தியன் பிளேயர்ஸோடய டொமஸ்டிக் விளையாடி இங்க சான்ஸ் கிடைக்கல. சரி, அப்படி ஆரக்கல்ல வந்து USA போய் எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி விக்கெட்ஸ் எடுத்து அகேன்ஸ்ட் அ பிக் டீம். அப்படி வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, பழைய போட்டோ எடுத்து பாரு, நானும் அந்த மாதிரியான இது. ஸோ
இன்னொன்று இந்த சிங்குலாம் வந்துட்டு பஞ்சாபிஸ்லாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல தான் வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங், யுவராஜ் சிங்னு யாராவது ஒரு சிங்கம் மட்டும் 11 பேர்ல ஒரு இடத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. நீங்க மத்த எந்த டீமும் எடுத்து பாருங்க, எங்க பார்த்தாலும் அத்தனை சிங்குங்கிறாங்க. ஏப்பா என்னப்பா இது, நம்ம ஊர்ல இல்லாத சிங்குங்க அங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற மாதிரி. நான் நினைச்சதெல்லாம் என்னன்னா வந்துட்டு இந்த லண்டன், கனடா மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு நிறைய பஞ்சாபிஸ்லாம் போய் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். லண்டன், கனடா இதெல்லாம். பட் ஆனா வந்து இவ்வளோ பஞ்சாபிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு விளையாடும் போது ஓட்டிங்லயே நம்ம பார்த்தோம்னா 8% ஆஃப் த ஓட்டர்ஸ் அவங்க தான். அண்ட் அவங்க இந்த லோக்கல் கெனடியன்ஸ் எல்லாம் விளையாடுறதால ஐஸ் ஹாக்கி, ஃபுட்பால், அமெரிக்கன் சாக்கர் அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கும் அவங்களுக்கு ரொம்ப தூரம். ஸோ அதனால இங்கே விசா எடுத்து இங்க வரவங்க பூரா கொஞ்சம் கிரிக்கெட்டிக் டேலண்ட் இருந்தாலுமே இங்க நிறைய டொமஸ்டிக் லீக்ஸ், கனடா T20 இருக்கு. அப்கோர்ஸ் அதை எவ்ரி இயர் விளையாட ஒரு 2-3 சீசன்ஸ் ஏதோ விளையாடினாங்க. ஒரு சீசன்ல யுவராஜ் சிங், ஷஹீத் அஃப்ரிதி அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அது தவிர இந்த இண்டோர் கிரிக்கெட் கிளப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுல நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வெளியில வரதா உண்டே தவிர மிச்சபடி இந்த மாதிரி டோர்னமெண்டோட எக்ஸ்போஜர் இல்லாதனால அவங்க இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரணும். பட் பார்ப்போம், இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் இருந்தா பார்ப்போம். Alright, the last team, Group D, we are going to talk about UAE, United Arab Emirates. இவங்க வந்து வார்ம் அப் கேம் வந்து நேபாளுக்கு அகைன்ஸ்டா தோத்துட்டாங்க. இன்னும் ஒரு கேம் இருக்கு இன்னைக்கு ஃப்ரைடே. they will play the last game. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முகமது வசீம் இஸ் த கேப்டன். ஒரு இல்லாத ஒரு ஸ்டாட் பாலா, நானே பார்த்து ஷாக் ஆன ஒரு ஸ்டாட். ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் 2000 ரன்ஸ் இன் ஆல் T20s. அந்த ரெக்கார்டு முறியடிச்சது இப்போ சூரியகுமார் தான். அது வரைக்கும் he was the record holder for the quickest 2000 runs ஸ்கோர் பண்ணதுக்கு. ஸோ he is a very powerful batter. அதை தாண்டி முகமது வசீம் அவர் தான். ஜுனைத் சித்திகி போலர். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து என்ன ஒரு நோட்டிசபிள் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஒரு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்சஸ்லயும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணவங்க. மிச்சபடி இட்ஸ் ஆல் ஹிட் ஆர் மிஸ் தான் இவங்க ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். அலிஷான் ஷராஃபு அவருமே he has பவர் ஹிட்டிங் இருக்கு. த்ருவ் பரேஷர், ஹைதர் அலி, ஹர்ஷித் கௌஷிக், ஜுனைத் சித்திகி இஸ் அ போலர் நம்ம சொன்னது, மயங்க் குமார், முகமது அர்ஃபான் இவங்க எல்லாமே ஹிட் ஆர் மிஸ் தான். பெருசா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து நம்ம யாரையும் அட்டென்ஷனை கிராப் பண்ணவங்க கிடையாது. ஸோ இந்த இதுவுமே ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் அடிப்பாங்க. ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தா இட்ஸ் குட் ஃபார் த டீம் அண்ட் ஃபார் த லீக். இந்த UAE நடக்கிற லீக் T20 எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து பிளேயர்ஸ் வரத்துக்கு உண்டான இங்கேருந்து ஒரு இட் வில் பி a good starting point. ஆல்ரைட், சூப்பர். ஸோ நம்ம எல்லா டீம்ஸ் பற்றியுமே பார்த்துருக்குறோம். நடக்க போகுது, ஆரம்பிக்க போகுது மொத்தமாக. ஸோ எப்படி போக போகுது இந்த Feb 7லேருந்து ஒவ்வொரு டீமுக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் கபில் ப்ரோ. 2 பேட்ஸ்மேன் தியரி சேனலுக்கு வாழ்த்துக்கள். விரைவில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சேனலை அடுத்தடுத்த ஹைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. அண்ட் there is going to be an interview with ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் மிஸ்டர் முத்து. அது வந்துட்டு 2 பேட்ஸ்மேன் தியரி சேனலில் வரப்போகுது. ஸோ அந்த இன்டர்வியூவும் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அதை போய் பாருங்க. ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கும் அழுத்தி வச்சிருங்க டு 2 பேட்ஸ்மேன் தியரி. எஸ், தேங்க்யூ பாலா, தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம வந்து குரூப் ABCD ஃபுல்லா பார்த்து எந்த டீம், எந்த காம்போசிஷன், யார் விளையாட போறாங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கோ எனக்கும் சரி பாலாக்கும் சரி அதுவே அளவுக்கு ஆர்வமா இருக்கு. நம்ம பேசுறது எந்த அளவுக்கு வரப்போகுது, அவங்க எப்படி திங்க் பண்றாங்க, நம்ம திங்க் டேங்க்ல எப்படி எல்லாம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ எஸ், டூ சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி and 2 பேட்ஸ்மேன் தியரி. இட் வாஸ் ஃபன் டூயிங் திஸ் ஷோ and we are all excited and we are waiting for the World Cup. All right bro, thank you, take care. Thank you so much.